ட்ராவலில் ஒரு சில படங்களில் பார்ப்போம்ல, ஒரே நாள் வண்டியில் தான் ட்ராவல் பண்ணுவாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு லவ் வளரும். எப்படி தான் வந்துச்சுன்னே தெரியாது. ஒரே நாள் தான் மீட் பண்ணோம். எனக்கு அவனுக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த அளவுக்கு அட்டாச்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஈர்க்கப்படக்கூடிய நிலையில் இவங்களுக்கு பொதுவாக அந்த ட்ராவல் லவ் பண்ணுறக்கூடிய நபர்கள் இவங்கள தான் இருப்பாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த கடகராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து ஒரு லவ்வில் இருக்காங்கன்னு வச்சுக்கோமே, ரொம்ப கோவம் வருது, சண்டை வருது அப்படின்னா லவரை கூப்பிட்டுட்டு வெளில போயிட்டாங்கன்னா ஹாப்பி ஆகிடுவாங்க. அவங்களுக்கு ஒரு லாங் ஜேர்னி அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி ரொம்ப வந்து இவங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய மனம் குளிர்ந்துக்கிட்டே இருக்கணும். அவங்கள வந்து அதுக்கான வார்த்தைகளை அவங்க யூஸ் பண்ணணும்னு எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் வந்து கோவமாக பேசுனீங்க அப்படின்னா அவங்க தாங்க மாட்டாங்க. ரொம்ப சென்சிட்டிவான ஆளாக இருப்பாங்க. ஸோ பேம்பரிங்காக கேரிங்காக ஒரு அம்மாவோட அன்பு எப்படி இருக்கும்? ரொம்ப பேம்பரிங்காக கேரிங்காக வார்த்தை திட்டுவாங்க, ஆனால் வலிக்காத மாதிரி திட்டுவாங்கல்ல. அது மாதிரி கடகத்தில் பிறந்த ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், எங்களுடைய காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் என்னை அம்மா மாதிரி பார்த்துக்கிட்டான். எங்கள் அம்மா என்னை எப்படிலாம் பண்ணுவாங்களோ ரொம்ப கேரிங்காக அவ்வளோ ஒரு பார்த்துக்கிறான். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால நான் அவனை விரும்பினேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பிள்ளைங்களை பார்த்துருப்போம்ல. அதே மாதிரி பசங்களாக இருக்கட்டும், பசங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எங்கள் அம்மா எனக்கு எப்படிலாம் வந்து சாப்பாடு கொடுத்து ஊட்டுவாங்க, எனக்கு இப்படி பார்த்துப்பாங்க, அந்த மாதிரி ஒரு கேரிங்காக இருக்கக்கூடிய பொண்ணாக இருக்கா. எனக்கு அதனால அவள் ரொம்ப பிடிச்சது. அந்த அம்மாவுடைய அன்பு, அவள் ரொம்ப கேர் பண்ணிக்கிற விதம், இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மாதிரியான ஒரு கனெக்டில் தான் இவங்க கனெக்டே ஆவாங்க. இவங்களோட லவ் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் என்னுடைய 7ஆம் வீடே பார்த்தீங்க அப்படின்னா சனியினுடைய வீடாக வரும், மகரவிருத்தினுடைய வீடாக. பொதுவாகவே வந்து இந்த 7ஆம் இடம் களத்திலும் சம்பந்தப்பட்ட விஷயத்தை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்ப நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா லைஃப்ல மூத்தவங்களை கல்யாணம் பண்றது, காதலிக்கிறது, இந்த மாதிரி அமைப்பையும் குறிக்கக்கூடிய தன்மையும் உண்டு. சில பேருக்கு வந்து அந்த வாழ்க்கையில அட்டாச்மெண்ட் இல்லாம ரொம்ப தனிமையில இருக்க மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கடகத்தில் பிறந்தவங்களுக்கு தான் லவ் லைஃப் அப்படின்ற ஒரு விஷயத்தில் எங்கே போய் லாக் ஆவாங்கன்னா, வெளியூர் போகிறது, படிக்கிறது, தனிமையில் இருக்கிறது, இந்த மாதிரி நிலையில் தள்ளப்படுறதுனால தான் அவங்களுக்கு அந்த ஆசை அபிலாசையே தோணும். அதே மாதிரி இதெல்லாம் வந்து சமூகத்துக்கு ஒரு இது என்னடா எல்லாரும் யோசிக்கிற மாதிரி இல்லை, வயசில் மூத்த பொண்ணு, இளைய பையன், இதெல்லாம் எப்படி இவங்க ஏற்றுக்கிறாங்க அப்படிங்கிறப்போ கரெக்டாக போய் எங்கே செக் வைப்பாங்க அப்படின்னா அம்மா கிட்ட போய்ட்டு செக் வைப்பாங்க. அம்மா நீங்கள் எனக்கு இதுக்காக ஹெல்ப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு கொண்டு போய் நிற்கிற ஆள் எங்கே இருப்பாங்கன்னா அம்மாவாக தான் இருப்பாங்க. ஏன்னா அப்பாலாம் அங்கே வந்து ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக இருப்பாங்க, ஒன்றுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி நிறைய பிரச்சனை சந்திக்கிறது. இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களோட லவ் லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா, இறக்கத்தினால வரக்கூடிய லவ்ங்க, ஒன்றுக்கு மேற்பட்ட காதலில் போய் மாற்றவங்க இவங்களுக்கும் உண்டு. என்னன்னா தண்ணீர் வந்து எப்படின்னா இடம் அதுக்கு தெரியாது, நல்ல இடமா கெட்ட இடமாலாம் தெரியாது, போய் விழுந்துரும்னு. அந்த இடத்துல காவாவா இருக்குன்னு வச்சுக்கோங்க, காவா கூட சேர்ந்தா என்ன ஆகும்? கெட்ட தண்ணி கூட போய் சேர்ந்தா அதுவும் கெட்ட தண்ணி ஆகிடும்ல. இதே வந்து ஒரு பூ கூட போய் ஒரு நார் எப்படி நம்ம